கனமழை காரணமாக சென்னையில் தரையிறங்க முடியாத விமானங்களை வேறு விமான நிலையங்கள் தரையிறக்க அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பூபாலன். பூபாலன், எத்தனை விமானங்கள் தரையிறங்க முடியாமல் இருக்கின்றன? மேலும் பெங்கல் புயல் இன்று இரவுதான் கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விவரங்கள் என்ன? பூபாலன். வணக்கம் ராஜலட்சுமி. வங்கக்கடலில் உருவாகி இருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெற்று வந்த நிலையில் சென்னையில் அதிக அளவும் சென்னை புறநகர் பகுதிகளில் அதிக அளவும் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய விமானங்கள் வானில் வட்டமடித்துக் கொண்டு இருக்கின்றது. மேலும் சென்னை விமான நிலையத்தில் பல விமானங்கள் தாமதமாகி கொண்டு வருகிறது. மேலும் துபாயில் இருந்து சென்னைக்கு வரவேண்டிய விமானம் தரையிறங்கும் போது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வானில் வட்டமடிக்க தொடங்கியது. மேலும் மும்பையில் இருந்து சென்னைக்கு வந்து கொண்டு இருந்த விமானம் தரையிறங்கும் பொழுது மழை பெய்து வந்ததால் வானில் வட்டமடிக்க தொடங்கியது. அபுதாபியில் இருந்து சென்னை வந்து கொண்டு இறங்கும் பொழுது அதிக அளவு மழை பெய்து வரும் பொழுது வானில் வட்டமடிக்க தொடங்கியது. தொடர்ந்து பெங்களூரு, மும்பை, டெல்லி, ஹைதராபாத் உள்ளிட்ட விமானங்கள் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடிக்க தொடங்கியது. மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் விமானி அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றார். மேலும் தொடர்ந்து அதிக அளவு மழை பெய்து வருவதால் விமானத்தை வேறு விமான நிலையங்களில் தரையிறக்க விமானங்களை அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டும் வருகின்றனர். மேலும் சென்னை விமான நிலையத்தில் விமான பயணிகள் அதிக அளவு அவதிக்கு உள்ளாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட வேண்டிய விமானங்கள் மழையின் காரணமாக பயணிகள் வருகை தாமதமாகுவதாலும் விமானங்கள் புறப்படுவதில் தாமதமாகி வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளார்கள். ராஜலட்சுமி. சென்னையில் கனமழை பெய்து வருவதால் பல விமானங்கள் தரையிறங்க முடியாததால் வேறு இடத்தில் விமானங்களை தரையிறக்க ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பூபாலன்.